கௌதம் பிரதர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ ரியலி லவ்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபிலிம். அவர் ரொம்ப கூலாக, ரொம்ப செக்ஸியாக, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக, ஒரு செம்ம ஆட்டிடியூடோட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஈச் டைம் ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது நான் கால் பண்ணி சொல்ல முடியாது, செம்மையாக கலகிட்டீங்க இந்த சீனில். ஸோ வித் மீ தட்ஸ் அந்த அந்த ஒரு 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 ஸ்டைலிஷ், ஒரு 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 எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு பண்ணுற விஷயம் அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டது. ஸோ ஐ திங்க் ஹி ஜஸ்ட் புல் இட் அவுட் வித் ஸோ மச் ஈஸ். அதாவது நானும் மண்ணும் எப்பவுமே சொல்லிடுவேன், கலகிட்டான் பிரதர் வந்து பின்னி எடுத்திருக்கிறான்னு. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம் ஆக்சுவலி. Okay, so first, again, Arya sir, can we have a few words from you? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ரெஸ் மீடியா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட படத்துக்காக மீட் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 2 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்டே நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேசணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணதே வந்து லக்ஷ்மண் சார் தான். அவர் தான் வந்து மன்வானந்தை வந்து அமைச்சு வச்சார் இந்த ஸ்கிரிப்டோட. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒரு ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் நானும் சாரும் வெங்கடேஷ் சார்லாம் உட்காந்தோம். அவர்கிட்ட கேட்டது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தான், சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரொம்ப பெருசாக இருக்குது சார், ஸ்கேலாக பெருசாக இருக்குது. அவர் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டாகவும் பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டாக இருக்குது சார், எப்படி சார் தாங்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், நம்ம வந்து தியேட்டருக்கெல்லாம் ஒரு படம் எடுக்கணும், அது கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மன்னு அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வில் ஸ்பெண்ட் ஆன் த ஃபில்ம். அந்த வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். எங்கேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தா இது வேலைக்கு ஆகாது, சுருக்கி எடுத்தா வேலைக்கு ஆகாதுன்னு அவர் டே 1ல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். தட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். சாருங்க. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இந்த அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஓடிடியாக இருக்கட்டும், மற்ற பிஸ்னஸ் எல்லாம் டவுன் பண்ணும்போது தியேட்டர்ஸ் நம்பி மட்டுமே நம்ம படம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலைமையில இருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ அதோட பெரிய எக்ஸாம்பிள் தான் லப்ரப் வந்து. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் இன் த ஸ்கிரிப்ட். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெங்கடேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மன்னு ஆனந்த் அவர் எல்லாத்துலேயுமே பயங்கர ப்ராப்பராக இருப்பார். அந்த ஷூட்டிங்காக இருக்கட்டும், பண்ணி ட்ரெஸ் பண்ணி வந்தது கூட பயங்கர கல்யாணத்துக்கு போகிற மாதிரி வந்திருக்காரு. பார்க்க புது ஃபார்மல் ஷூஸ்லாம் போட்டு. தட்ஸ் அ வே இஸ் லைஃப் ஸ்டைல் வந்து அப்படிதான். ப்ளஸ் அது வந்து அவரோட ஒர்க்லேயும் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக, ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப கிளாரிட்டியோட ஷூட் பண்ணார். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப நாள் ஷூட் பண்ணியிருக்கணும். பட் பிகாஸ் ஆஃப் இஸ் கிளாரிட்டி அண்ட் எக்ஸிக்யூஷன் வி ஃபினிஷ்ட் இன் லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வாட் இட் வுட் ஹவ் ஆக்சுவலி டேக்கன். ஸோ அதில் வந்து இட்ஸ் ஃபினாமினல். இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம். எல்லா ஆர்டிஸ்டும் அதுதான் சொல்லுவாங்க. பட் இட் வாஸ் ட்ரூலி ஸ்பெஷல் பிரதர். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் மெமரபிள். அப்புறம் எங்களோட கேமராமேன் மை லார்ட், எங்கே இருக்கிறீங்க? அவர்கிட்ட நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. பட் ரொம்ப கிளியரான ஒரு பர்சன். அவர் வந்து மணி ஏதாவது ஷார்ட் ஏதோ காம்ப்ளிகேட்டாக சொன்னால் அப்படியே முடி இருக்கிற தலை சொறி, ஆனால் ஒன்றுமே இருக்காது மண்டையில். பட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன், வெரி வெரி டேலண்டட். அவரை மனு போகிற ஸ்பீடுக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாகவும் சரி, குவாலிட்டியாகவும் வந்து எடுத்தார். ப்ளஸ் இந்த படத்துல அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்ஸ் இருக்கு. அது பாம்பேல எடுக்கும்போது அவரும் கூட டைவ் பண்ணி, அவரும் கேமரா அந்த அண்டர் வாட்டர் கேமராமேன் கூட அவரே டைவ் பண்ணி வந்துட்டு அவர் பயங்கரமாக வித்தையெல்லாம் காட்டிட்டு இருந்தாரு. ஸோ இட்ஸ் வெரி ரேர் தட் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு கேமராமேன். ரொம்ப டேரிங்காக, ரொம்ப ஒரு ஹேண்டில்டாகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஸோ ஐ திங்க் ஃபார் திஸ் ஃபில்ம் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஸோ தட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் திபு சார். ஐ திங்க் இந்த படம் பார்த்த உடனே எல்லாருமே வந்து சொன்னது மீன் எல்லாம் நம்ம கடவுள் திவ்யா சார்ட்ட தான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இட்ஸ் வெரி ஸ்லீக்,
ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபிலிம். லாட் ஆஃப் திங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மியூசிக். அந்த ஒரு எலிவேஷன் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு கூட லவ்லி சாங், மை ஃபேவரட் சாங். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெலடியாக இருக்கட்டும், மீதி இருக்கிற சாங்ஸாக இருக்கும் படத்தில். ஐ திங்க் இட்ஸ் டன் ஃபென்டாஸ்டிக் ஜாப். அது இல்லாமல் இப்போ வந்து டீசரில் இருக்கிற ஆர்ஆராக இருக்கட்டும், படத்தில் வர ஆர்ஆராக இருக்கட்டும், ஐ திங்க் இஸ் ஃபினாமினல். ஸோ we needed him for this filmனு சொல்லலாம். ஸோ தட் மச் அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த படத்தில் அவர் இன்புட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரசன் ஐ திங்க் இஸ் நாட் ஹியர், நோ இருக்காரா? ஸோ ஐ திங்க் அவரோட கட்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து காட்ட முடியாது, ஒரு 3 hours எடுக்க முடியாது. ஸோ ஏன்னா இட்ஸ் லாட் ஆஃப் கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் ஆல்சோ. சும்மா ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் பிளாட், சப் பிளாட், நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் அவங்க எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம் தேவைப்படுது. பட் இட் கேனாட் பி டூ லாங். ஸோ எவ்ரி திங் வாஸ் டன் ஃபேண்டாஸ்டிக் பர்சன். தேங்க். அண்ட் மாஸ்டர், சில்வா மாஸ்டர், அவர் எனக்கு தெரிஞ்ச படத்தில் 80 days ஒர்க் பண்ணாருன்னு நினைக்கிறேங்க. அவர் எல்லா ஃபைட்டுமே வந்து ஒரு படத்துல எப்பவுமே ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் மூட் இருக்கும். அண்ட் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு படத்துல. ஸோ மாஸ்டர் வந்து அவரோட ஆஸ் எ ஃபிலிம் ஒரு கோ டைரக்டர் மாதிரி தான் அவர் ஒர்க் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா படத்துல நீங்க பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி நீங்க பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுவேன்னு நம்புறேன். கம்மிங் டு மை co-actors, கௌதம் பிரதர், அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ ரியலி லவ்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபிலிம். அவர் ரொம்ப கூலாக, ரொம்ப செக்ஸியாக, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக, ஒரு செம்ம ஆட்டிடியூடோட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஈச் டைம் ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது நான் கால் பண்ணி சொல்ல முடியாது, செம்மையாக கலகிட்டீங்க இந்த சீனில். ஸோ அந்த ஒரு ஸ்டைலிஷ், ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு பண்ணுற விஷயம் அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டது. ஸோ ஐ திங்க் இஸ் ஜஸ்ட் புல் இட் அவுட் வித் ஸோ மச் ஈஸ். அதாவது நானும் மண்ணும் எப்பவுமே சொல்லிடுவேன், கலகிட்டான் பிரதர் வந்து பின்னி எடுத்திருக்கிறான்னு. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் கௌதம், நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் டெஃபினெட்லி see his work and you will say the same thing. அண்ட் சரத்குமார் சார், அவருக்கு வந்து டெய்லர் மேட் ரோல் டீசர்ல நடந்து வரும்போதே பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டீவியேஷனே தேவை. இந்த கேரக்டர் ஒரு தவிர தமிழ் யாருமே பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் இஸ் புல் இட் ஆஃப் வித் சோ மச் ஈஸ். சில ஸ்டைலான இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது ஒரு பேர்த்ல இருக்கணும் சார், அது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு சார். ஸோ ஐ திங்க் ஹி ரியலி லிவ் த கேரக்டர். ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் டு. இன்ஃபேக்ட் அவர் பண்ண ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் பார்த்துட்டு ஆக்சுவலி சாரை கால் பண்ணுவார், நியூசிலாண்டில் இருந்தான்னு நினைக்கிறேன். சார் என்ன சார் இது இப்படி பண்ணிருக்கிறீங்களே சார், கஷ்டமா இருக்குது சார், பாருங்க இதெல்லாம் உங்களை மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தேன். தட் வாஸ் a சிங்கிள் ஷாட். பட் படத்தில் அவர் இப்போ கட் பண்ணியிருக்கோம், பட் ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. ஸோ தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். மஞ்சு மேம், மனு வந்து இந்த கதை சொன்னோடனே ஒரு விஷயம் தான் சொன்னான், ஒரு நோ ரீப்ளேஸ்மெண்ட், இவங்க படம் பண்ணலாம் என்ன பண்ண போறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. ஸோ எனக்கு ஒரு 6 months அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து கொச்சின் போய் கதை சொல்லி அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட்னு எடுத்துட்டு. ஸோ ஐ மீன் இந்த படத்துல வந்து அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் கேரக்டர், ஒரு லைக் த பைண்டிங் கேரக்டர் ஃபார் ஆல் த கேரக்டர்ஸ் இந்த ஃபிலிம் மாதிரி. கண்டிப்பா அவங்கள பத்தி சொல்ல தேவையில்ல, சோ கிரேட் இந்த ஃபிலிம். அப்புறம் வந்து அனகா நிறைய கேள்வி கேட்பாங்க ஸ்பாட்ல, ஒரு ஷார்ட்டுக்கு நம்ம மனதில் கன்ஃபியூஸ் ஆயிடும் அந்த அளவுக்கு. ஸோ பட் தட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒர்க் பண்ணும்போது இவ்வளவு ஷார்ட், இந்த ஷார்ட்ல இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க ஒருத்தவங்க, இவ்வளவு பைக் வரணும்ன்ற ஒரு இதே நம்மளுக்கு வரும். பட் இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. இட்ஸ் நாட் லைக் ஒரு என்ன சொல்றது, ஒரு ரேண்டமா ஒரு ஸ்டூபிட் டவுட்ஸ் இல்லாம ரொம்ப ரெலவெண்டா ஆன கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரியலி சூட்டட் த ரோல் வந்து ரொம்ப ஆப்டா இருந்தது. தேங்க்யூ. அண்ட் ரைசா அண்ட் துல்யா, பாவம் மாஸ்டர் பெண்ட் எடுத்துட்டாரு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல. அது ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது வந்து நான் ஷூட் பண்ணும்போது டெய்லி அத்துல்யாவும் வந்து டெய்லி ஒரு 5 hours ரிஹர்சல்ஸ் தான் ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு. ஸோ பட் எல்லாருமே
பிகாஸ் இட்ஸ் ஒரு ஆக்ஷன் ஃபில்மா இருந்தாலும் எல்லாருமே வந்து அவ்வளோ நேச்சுரலா வந்து ரொம்ப ஃபேக்கா இருக்கும். விமன் ஃபைட் பண்ணும்போது ரொம்ப ஃபேக்கா இருக்க சொல்லிட்டு ஐ மீன் லாட் ஆஃப் தாட் அண்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஹவ் கான் இன் டு திஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பா அவங்களோட எஃபர்ட்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். கண்டிப்பா காளி சார் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இமோஷனல் பர்சன், இமோஷனல் கேரக்டர். ஸோ ஆஸ் எ ஃபில்மா வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் வி ஆல் ஹவ் டன் அவர் பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 years இந்த படம் மட்டும்தான் பண்ணேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் கிவ்ஸ் அஸ் அ சக்ஸஸ் அண்ட் மச் நீடட் ரெகக்னிஷன். தேங்க்யூ. Thank you so much. Next.